ரஷ்யா நேத்திக்கும் உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நிக்கிபோல், டின்ப்ரோஸ்க் ஒப்லாஸ்ட், மிக்கோலேவ் ஒப்லாஸ்ட், ஒடசா ஒப்லாஸ்ட், அப்புறம் கர்சன் ஒப்லாஸ்ட் இந்த பகுதிகள்லாம் குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த கர்சன், மிக்கோலைவ், அப்புறம் ஒடசா இந்த பகுதிகளுக்கு மட்டும் 10 ட்ரோன்கள் போயிருக்கு. இந்த 3 ஒப்லாஸ்ட்ல நிக்கிபோல், அதான் இந்த டின்ப்ரோஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ட்ரோன்கள் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த 10 ட்ரோன்கள், இந்த ஒடசா, மிக்கோலைவ், கர்சன்ல போற 10 ட்ரோன்களையும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா தகர்த்தெறிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்ப சொல்றாங்க. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. மேபி உதிரி பாகங்கள் எங்கேயாவது போய் விழுந்து வெடிச்சிருக்கலாமா இருக்கும். கிளியரான தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த அட்டாக்ஸ் நடந்தது 10ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி. அடுத்து இந்த நிக்கிபோல் வந்து பாத்தீங்கன்னா 5 ட்ரோன் தாக்குதல் நடந்தது இல்லையா, இதனால சிவிலியன்ஸ் அதிக அளவுல பாதிப்படைகிறாங்க. சிவிலியனோட கார் மேல எல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஆனா ரஷ்யா இல்ல, எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, இருதரப்புலையும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. இப்ப ரஷ்யா தாக்குனது பார்த்தாச்சா. இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட இன்னொரு ஆயில் ரெஃபைனரி மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கலூகா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பெர்விசரோ அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி பிளான்ட் மேல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு தீப்பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அணைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உள்ள தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திரும்பவும் குறி வச்சு தாக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் இந்த சமயத்துல ரஷ்யா அஃபென்சிவ் ஆபரேஷன் கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல பண்ணோம் இல்லையா, அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ட்லரி தாக்குதல் கர்கிவ்ல பல பகுதிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கர்கிவ்ல இருக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்ஸ், ரஷ்யா உக்ரைன் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல ரஷ்யா இது போல ஆர்ட்லரி தாக்குதல் பண்ணதுனால சிவிலியன்ஸ் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த செட்டில்மெண்ட்ஸ்ல ரஷ்யா உள்ள நுழையலாம், அதாவது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி எந்தெந்த பகுதிகளுக்குள்ள ரஷ்யா வரலாம் அப்படின்னு உக்ரைன் நினைக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதியில இருந்தும், கர்ஸ்க் பகுதியில இருந்தும், பெல்கிராட் பகுதியில இருந்தும் உக்ரைனோட பகுதிகளுக்குள்ள நுழையலாம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா உள்ள வந்தாங்க இல்லையா, சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து கம்மியான ட்ரூம்ஸ் தான். பட் ஆனா பல பகுதிகளையும், இந்த கர்கிவ்ல இருந்து சுமி வரைக்கும், அந்த பெல்கிராட் பார்டர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த லொஹான்ஸ்க் பார்டர் வரைக்கும் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, சோ அந்த என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயுமே ரஷ்யா உக்ரைன் பார்டர்லயும் ரஷ்யா உள்ள வரலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கணிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த பிரியான்ஸ்க் பகுதியிலிருந்து 8500 வீரர்கள் உக்ரைனோட பகுதிக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கூடவே கர்ஸ்க் பகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் உக்ரைனோட பார்டருக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பெல்கிராட்ல இருந்து 31,000 வீரர்களுக்கு மேல உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீரர்கள் வந்து போய் அங்க இருக்கக்கூடிய சுமி கர்கிவ் எல்லாம் பிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சோ அதுக்கான ஆபரேஷன் இது கிடையாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யா ஃபர்ஸ்ட் வேவா இது போல முன்னாடி வந்து சில முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னா, சப்ளை லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் வேவ் வரும். அந்த செகண்ட் வேவ்ல 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கலாம் அப்படின்னு தனியா ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு உக்ரைன் தரப்புல இருந்து நம்ம தகுந்த சோர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். எத்தனை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. என்ன அப்படின்னா, மொத்தம் 400 டேங்குகள், 930 ஆர்மர்டு வெஹிக்கல், 990 ஆர்ட்லரி சிஸ்டம், 120 MLRS கிட்ட பயன்படுத்தலாம். இந்த பகுதிகளுக்கு மட்டும் புதுசா ரஷ்யா களமிறக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ இது வந்து ரஷ்யாக்கு வந்து எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் தான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. சோ அவங்களால முடியுன்றதுனால புதுசா ஒரு இடத்துல இன்ட்ரூட் ஆகுறாங்க. ஆனா இதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக உக்ரைன் கர்சன் பகுதியிலையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல கர்சன்ல இந்த ஆம்பிபியஸ் லேண்டிங் முதல்ல பண்ணாங்க இல்லையா, இந்த கிரின்கி பகுதியெல்லாம் பிடிச்சாங்க இல்லையா, சோ கொசாச்சி லகர் கிரின்கி எல்லாம் பிடிக்கிறதுக்கான அடித்தளத்தை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ பாப்போம், இருதரப்புலயும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கான லொகேஷன் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பெஸ்ட் டிஃபென்ஸ்ங்கிறது அஃபென்ஸ் தான். உக்ரைன் இப்போதைக்கு ஒரு டிஃபெண்ட் பண்ணணும், இருக்கிற கூடிய பகுதிகளை அவங்க தற்காத்துக்கணும்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணும். ஆனா அதுக்கு உக்ரைனோட வீரர்கள் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம 2 நாளா பாத்துட்டு இருந்தோம் இல்லையா, இந்த கிஸ்லிவ்கா, கொத்லரிவ்கா இந்த பகுதிகள்லாம் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 112வது, 114வது, 116வது பெட்டாலியன்ஸ். இந்த 3 பெட்டாலியன்ஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீரர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்க. சண்டையே பிடிக்காம பின்வாங்கிட்டாங்க இல்லையா, இப்ப அதுல வந்து 50%க்கும் மேலான நபர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதாவது காரணமா இருப்பாங்களே, இவங்களாலதான் வந்து அங்க இருக்கக்கூடிய என்டையர் பெட்டாலியனும் என்ன சொல்லுது பின்வாங்கி வந்துட்டாங்க, இவங்க தான் ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க, முடியலைங்க எங்களால அப்படிங்கிறது போல முதல்ல எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்களே கையா,
ஸோ அது போல யாருன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு 50% இந்த பெட்டாலியன்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால என்னங்க தண்டனை தர போறீங்க, நீங்களா சண்டை பிடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவீங்களா, இல்லை எப்படி நீங்களா பிரிசன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ரண்ட் லைனுக்கு எப்போ அப்படின்றீங்களா அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனால் இவங்களை வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆச்சிரட்ரைனியா பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஹை இன்டென்சிட்டி இந்த ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல சண்டை பிடிக்கணும் இந்த செசிவியார் பகுதியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதிகமான அஃபென்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ரீடிப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது உக்ரைன் சோர்ஸ்ல இருந்தா கொடுக்கப்பட்டது. பட் என்ன ஏதுங்க தெரியல. நம்மளுக்கு ஏதாவது மீடியா தரப்புல இருந்து நியூஸஸ் வந்துச்சுன்னா தெளிவா அடுத்த பதிவுல பார்ப்போம். அப்புறம் என்னப்பா ரஷ்யாவுமே 9 அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் வீரர்களோட டிப்ளாய்மெண்ட் கவுண்ட் எல்லாம் வந்திருக்குது. ஆனா என்ன எந்த பகுதியிலும் முன்னேற்றம் இல்லையா, ரஷ்யா ஏதாவது பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசால்ட் ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருது. அதே இந்த டீப் ஸ்டேட் மேப்லயே சொல்லியிருக்காங்க. இன்னும் ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அந்த பகுதிகள்லாம் இந்த தடவை ரிகான் டீம் வந்து உள்ள வந்து சண்டை பிடிச்சிட்டு போய் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அது போல ஒரு அசால்ட் ஆபரேஷன் வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல 2 பகுதி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பகுதி அப்படின்னா இந்த கர்கிவ் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பிளெட்னிவ்கியா அப்புறம் ஸ்டாரில்சீனியா போர்சிவ்கா, பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கான். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் அசால்ட் ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வரல. ஏதாவது அப்டேட்ஸ் வந்துன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். சரி, ஓகே, ரஷ்யா கர்கிவ்ல அஃபென்ஸ் பண்றாங்கன்றது உறுதியாயிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தோம் என்ற போட்ட வண்டிகள்லாம் உள்ள வரும் அப்படிங்கிறது போல. இப்போ எந்தெந்த பகுதிகளில இருந்து உள்ள வருவாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சிருச்சு. அது எத்தனை சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருச்சு. ஆர்மட் வெஹிக்கல்ஸ் கூட தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான கமாண்டர் யாருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, இது முன்னாடியே வந்ததுதான், அரசல் பர்சல அடிபட்டு இருந்தது. ஆனா இப்போ நம்ப தகுந்த சோர்சஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அலெக்சாண்டர் லப்பின் அவர்கள் தான் இந்த பகுதியில முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு கமாண்டரா இருக்க போறாரு அப்படிங்கிறது போல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் உக்ரைனுக்கு வந்து F-16 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே F-16 மொத்தம் 5 F-16 கொடுப்பாங்க முதல் கட்டமா. ஏன்னா ரஷ்யாவோட அஃபென்சிவ் இருக்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக F-16 கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிறது போல நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம். இப்ப அதை மேலும் வலுப்படுத்துற மாதிரி, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் ஆனா அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சமீப காலமே இந்த ரஷ்யா ஓவரா பழிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட MLRS தான் அதிகமா இந்த கர்கிவ் பக்கத்துல டிப்ளாய் பண்ணி ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியெல்லாம் ஷெல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட்லி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா சில சிவிலியன் வாழும் பகுதியில விழுந்து வெடிச்சிருக்கு. அது ரஷ்யா தரப்பு இருந்து வீடியோக்கள் இமேஜஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்களும் தாக்குவாங்க, பதிலுக்கு உக்ரைனும் தாக்குவாங்க, ரஷ்யாவும் தாக்கிட்டு இருப்பாங்க. அது அங்க நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த செக் ரிப்பப்ளிக் வந்து F-16 சிமுலேட்டரை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த காக்பிட் சிமுலேட்டர். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறாங்க, உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுலாம் வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் லொகேஷன்லாம் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா வீடியோ பதிவு போடுறீங்க, காக்பிட் மட்டும் காமிச்சுக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு F-16 கொடுக்கறதுக்கு கொடுத்தாலும் வந்துருச்சுன்னு சொல்லி இமேஜ் வீடியோ அதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்கப்பா. ஏன்னா மீடியா ஸ்டண்ட் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி செஞ்சு ரெகுலரா அடி வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து. அது இப்போ புதுசா கட்டப்பட்ட ட்ரென்ச்சஸ்ல எல்லாம் கூட ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லொகேஷன் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த F-16 சிமுலேட்டர் வந்திருக்கு, அதுக்கான வீடியோ பதிவெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் எடுத்து போடாதீங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் கதறிட்டு இருக்கிறாங்க. அதாவது மேற்குலக சார்பா இருக்கக்கூடிய அனலிஸ்ட். ஆனா உக்ரைன் அதெல்லாம் கண்டுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உக்ரைனுக்கு F-16 வந்து அதெல்லாம் சேஃபா வச்சுக்கிட்டு ரஷ்யா கண்ணில் படாம எல்லாம் பண்ணாலும் எப்படி ரஷ்ய வீரர்களோட அஃபென்சிவ் ஆபரேஷனை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.